வணக்கம். ஞானியும் பறவையும் ஒன்றென்று சொல்வார்கள். ஞானிக்கு இருந்த இடத்திலேயே இரையும் கிடைக்கும், இரையும் கிடைக்கும். அவங்கள் இறைக்காகவும் செல்ல வேண்டியதில்லை, இறைக்காகவும் செல்ல வேண்டியதில்லை. இருந்த இடத்திலேயே இரண்டும் ஞானிகளுக்கு கிட்டும். ஆனால் பறவைகளுக்கு அப்படி இல்லை. இரையை தேடி சென்றாத்தாலும் கிடைக்கும். இருந்த இடத்தில் இரையை பெற முடியாது, கிடைக்காது. அதுபோல் சில பேர் சொல்லுவாங்க, ஞானி பறவை போல அப்படிம்பாங்க. ஞானியினுடைய நிலை பறவைக்கு ஒப்பாக சொல்லலாம், ஒரு இடத்துல இருக்காமன்னு. ஆனால் ஞானியினுடைய நிலையில் இறையும் அவங்கள நோக்கி வரும். இரண்டுக்குமே அவர்கள் நோக்கி செல்ல மாட்டார்கள். ஞானியின் நிலையே அதுதான். ஞானி என்பவன் இறை பிரம்மத்தோட இறையோடு இறையாக வாழக்கூடியவன், இறை இன்பம் பெற்றவன், இறை சுகம் பெற்றவன். ஞானியுடைய நிலை பிறருடைய ஒரு வெளிச்சத்துக்காக, ஆன்மாவின் ஒளிக்காக வாழக்கூடியவன். அவன் ஒளி மாந்தர்கள் மத்தியில் பரவக்கூடிய நிலையே ஆன்மா ஸ்பரிசத்தை பெற்றவன் ஞானி. ஞானியுடைய பார்வையே மாந்தர்களுக்கு பரவச நிலையை ஏற்படுத்தும், ஒரு இறை நிலையை உண்டாக்கும். அப்படி நிலை உள்ள ஒரு இறை சார்ந்த சுருமிதான் ஞானி. ஞானியின் பேர் ஐக்கியம் பெறுங்கள். ஏன்னா ஞானி இறைக்கு ஒப்பானவன் தான். இறையும் அவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஞான பிளம்புதான் ஞானி. ஞானியை பற்றுக்கொள்ளுங்கள், ஞானி மேல் பற்றுக்கொள்ளுங்கள். அது இறை ஐக்கியத்தினுடைய பாடு போல இறைநிலையை கொண்டு செல்லும் ஒரு பெரிய படகு, இறை படகு. அப்படிப்பட்ட ஞானியை போற்றுவோம்.